சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. எவ்வளோ தடவை வேணா பார்க்கலாம். ஏகே ஃபேன்ஸ்க்காக, எங்களுக்காக தான் அந்த படமே. ஃபுல்லாக பார்க்கலாம். எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஒரு ஆனஸ்ட்டாக ஒரு ரிவ்யூ சொல்லணும்னா என்ன சொல்லுங்கள்? ஆனஸ்ட்டாக ஒரு ரிவ்யூ சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒரு வைபான ஒரு விண்டேஜ் லுக்கு ஒரு எல்லா மாதிரி எடுத்துகிட்டு வந்தது அதிக் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்க. ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க அஜித்தை. ஒரு நல்ல ஒரு கேங்ஸ்டர் லுக் கொடுக்கறது, அப்புறம் பில்லா மாதிரி வர்றது, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எவ்வளோ தடவை வேணால் பார்க்கலாம். அவங்கள பழைய படங்கள் ரெஃபரன்சஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம்? ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்களாம் அஜித் ஃபேன்ஸாக இருந்து அவங்க எல்லா படமும் பார்த்தா அவங்களுக்கு அது இன்னும் நிறையா க்ளோஸாக கனெக்ட் ஆகும் அவங்களோட. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி பழைய படம்லாம் பார்த்துட்டு வந்து இந்த படத்தோட உட்காந்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் புரியும். ஏகே த்ரிஷா காம்போ நல்லா இருக்கு, ஏகே சிம்ரன் காம்போ ரெண்டுமே சூப்பராக தான் இருக்குது. ஏகே த்ரிஷா ஏகே சிம்ரன் ஐ சப்போஸ் அப்படி தான் நான் சொல்லுவேன். ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. கடவுள் தான் பெஸ்ட்டு. படம் நல்லா எனக்கு பிடிக்கல. என்னாச்சு, ஏன் பிடிக்கல? கதை பெருசா இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட ஒரு தடவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம், பட் ஃபேமிலியோட வந்தா ஒன்றும் பண்ண முடியாது. மூணாவது நாளாக படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு வெளியில். உங்களுக்கு ஒரு ஹானஸ்ட்டாக ஒரு ரிவ்யூ சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? ஃப்ரெண்ட்ஸோட ஒரு தடவை கமெண்ட் அடிச்சு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேரோட லுக்கெல்லாம், அர்ஜுன் தாஸ் லுக்கெல்லாம் பார்த்துட்டு செதறிட்டேன். மேபி அவர் லுக்கு கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். பழைய படங்களோட ரெஃபரன்சஸ்லாம் யூஸ் நல்லா இருந்துச்சு. பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுதான் நல்லா வைபா இருந்துச்சு. படத்தோட ஹார்ட்னு சொல்லலாம், நல்லா இருந்துச்சு. அது ஒன்று ஸ்டோரி தான், ஸ்டோரியே இல்லை ஆக்சுவலி. நிறைய ஃபுல்லாமே ரெஃபரன்ஸ் தான் இருந்துச்சு. ஏகே த்ரிஷா காம்போ நல்லா இருந்துச்சா, ஏகே சிம்ரன் காம்போ? த்ரிஷா காம்போ. சிம்ரன் காம்போ பெருசா எதுவும் இல்லை. பாட்டு நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு எல்லா படம். சூப்பராக இருக்குது. ஆறாவது தடவை பார்க்குறேன், வேற லெவலு. ஆறாவது தடவை பார்க்கும்போது என்ன ஃபீல்? ஒரு ஃபீல் இல்லை. ஃபஸ்ட் டைம் எப்படி பார்த்தோமோ அதே ஹைப்பு தான். உள்ளே கத்திக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷோ ஃபஸ்ட்டு தேவியில் பார்த்தது, அதில் என்ன இருந்துச்சோ அதான் இப்பயும் பார்க்குறேன். மூணாவது நாள் இந்த ஸ்பெஷல் ஷோவில் அதே லெவலு தான். எதெல்லாம் விடாமுயற்சியில் மைனஸ் சொன்னாங்களோ அதெல்லாம் ப்ளஸ் விடாமுயற்சி எவ்வளோ சைலண்ட்டாக போச்சோ இதில் வைலண்ட்டாக போயிட்டுருக்கு. படம் ஃபுல்லாக வைலண்ட்டு தான். தெரியுது. எனக்கு தெரிஞ்சு நான் அமைதிப்படை பாஷா, அதுக்கப்புறம் இதுதான். அதெல்லாம் ஒரு 10-15 தடவை தேட்டரில் பார்த்துருப்போம். இது ஒரு 10-15 தடவை தேட்டரில் பார்த்துருவோம். வேறு லெவலில் இருக்குது. இந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டர், அவ்வளோதான். இது நிறைய பேர் என்னென்னா கதை இல்லை அது இல்லைன்னுவாங்க. இந்த கிட்ஸ்க்கு இப்போ இந்த 2K கிட்ஸ்க்கு கதையெல்லாம் தேவையில்லை. ஸ்க்ரீன் பிளே பக்காவாக இருக்கணும், ஸ்க்ரீன் பிளே என்கேஜ்மெண்ட்டாக இருக்கணும். படம் என்கேஜ்மெண்ட்டாக இருக்குது. 2 ஹவர் வேறு லெவலில் போகுது. படம் அஜித்தே தொண்டெல்லாம் கட்டிச்சுண்ணா. நீங்கள் டைம் படம் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே பூச்சிச்சு, எதுவுமே பிடிக்கலாம் சொல்ல முடியாது. தலைவர் மஜா பண்ணிட்டாரு அவரு. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்பெல்லாம் மஜா, படமே மஜா வேற லெவலு. சிம்ரன் ஏகே தானே மஜா, சிம்ரன் ஏகே தானே மஜா பாட்டுலாம் சூப்பரா இருக்கு, எக்ஸலண்டா இருக்கு படம். அஜித் ஆக்டிங் சூப்பராக இருக்குது சார். அதாவது ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த விடாமுயற்சிக்கு 1000 டைம்ஸ் பெட்டர் இது. அது நல்லாவே இல்லைங்க படம். வந்துட்டு ஏன்டா வந்தேன்னு எனக்கு ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருந்தது படம். இருக்கு அதான் நான் சொல்றேன், ஆக்டிங் சூப்பரா இருக்குன்றேன். அவர் ஆக்டிங் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. என்ன விஷயமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அவரோட ஆக்டிங். ஆக்சுவலி வந்துட்டு அவங்க ரொம்ப விரும்பி பார்த்தது என்னன்னா, அந்த டைகர் சாங் ரொம்ப விரும்பி பார்த்தாங்க. அப்புறமா அஜித்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் விரும்பி பார்த்தாங்க. ஸோ ஆக்சுவலி நான் இது வந்து 4th டைம் பார்க்குறேன் படம் ஆக்சுவலி நான். ஸோ ரியலி என்னன்னா, நான் ஆக்சுவலி விஜய் ஃபேன் தான், பட் அல்டிமேட்டாக இருந்தது படம். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாங்கண்ணே. அதுவும் முக்கியம், ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா இருக்குது ஜி படம். உண்மையிலே சூப்பராக இருக்குது. பட் ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வச்சுட்டு வரக்கூடாது. ஃபுல்லாக சாங்ஸால் கவர் ஆகிருக்கு படம். ஸ்டோரி ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு சாதாரண ஸ்டோரி லைன் தான் ஜி. படத்தில் என்ன பிடிச்சிருந்துச்சி, தலை வந்தார் அவ்வளோதான். பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. தலை தரிசனம்ட்டு கிளம்பி வந்தேன் காலையில். அண்ட் தென் அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸு அது ஒன்று மட்டும்தான் படத்தில் நின்று பேசிச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஹானஸ்ட்டாக ரிவ்யூ சொல்லணும்னா த மூவி குட் பி மச் பெட்டர். பட் இது ஒரு ஃபாஸ்ட் குக்கப் சீனு அண்ட் ப்ளஸ் டியூரேஷன் கம்மியாக இருந்துச்சு. ரிலீசஸில் ப்ராப்ளம், அதனால் படம் இப்படி இருக்கான்னு கேட்டால் தெரியல.
நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு, பட் இட் டிடன்ட் டிசாட்டிஸ்ஃபைட் மீ. நல்லா இருந்துச்சு. ரெஃபரன்சஸ்லாம் வச்சு நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒர்க் அவுட் ஆகிருக்கு இல்லை, ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வேணால் சிரிக்கலாம் அதை பார்த்துட்டு, பட்டு திணிச்ச மாதிரி இருக்குது ஒரு இடத்துலையும். அவ்வளோவா நல்லா இல்லை. செம்மையாக இருந்தது. என்ன விஷயம் இல்லை, செம்ம தலைக்கோசரம் செம்ம இதாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. தலை மூவி கெத்தாக பார்த்தோம், தான் ஜாலியாக இருந்தது. இன்ட்ரோ தானே நல்லா இருந்தது. அலைன்ஸ் ப்ரோ. ஏகே எனக்கு பிஜிஎம் தான் ப்ரோ. ஒரு ஹானஸ்ட்டாக ஒரு ரிவ்யூ பண்ண இந்த படத்துக்கு என்ன சொல்லுங்கள்? ஏகே ஃபேன்ஸ்க்கு இது ட்ரீட்டு ப்ரோ. படத்தில் நிறைய ரெஃபரன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ. ஏதோ ஏகே ரொம்ப ஹைப் ஏற்றின மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு. ஓகே தான். நல்லா இருந்துச்சு. அந்த இப்போ அஜித்தோட போன படத்தோட அந்த ரெஃபரன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. தலை இதுதான் மாசு. என்னவா இருந்தால் தலை தான். என்ன பழைய ரெஃபரன்ஸ் வந்தாலும் தலையை காமிச்சாங்களே, தலையோட சம்மந்தப்பட்டு காமிச்சா தலை சூப்பராக இருக்காது. ஆனஸ்டானா நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, வேற நல்லா இருக்கு, மாசா இருக்கு. எதுவுமே பார்க்காம தலைக்காக மட்டும் வந்து பார்த்தா சூப்பரா இருக்கும் படம். அதெல்லாம் ஓகே. ஆனா இது வந்து ஒரு ஃபேன் செலிப்ரேஷனுக்காக எடுக்கிற ஒரு மூவி. தரமான படம் ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. இப்படி ஒரு படம் இன்னும் 10 வருஷத்துக்கு பேசுவோம் ப்ரோ. இது போதும் எங்களுக்கு. ஹானஸ்டாக தான் ப்ரோ சொல்கிறேன், சூப்பரான படம். இதுக்கு மேலே நல்ல படம்லாம் என்ன ப்ரோ வரப்போகுது? இதுவே போதும் ப்ரோ. மங்காத்தா எப்படி 5 வருஷத்துக்கு வச்சு ஓட்டினோமோ 10 வருஷத்துக்கு இதை வச்சு ஓட்டுவோம் ப்ரோ. எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு? எல்லாமே கரெக்டான நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு ப்ரோ. சாங் வந்து சூப்பராக இருந்தது எல்லா இடத்துலையும். விண்டேஜ் சாங் எடுக்கணுமேன்றதுக்காக எடுத்து வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக அந்த பிஜிஎம்மும் அந்த அடிக்கிற அந்த சவுண்டும் ஒரே இது மாதிரி மேட்ச் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அது எல்லாமே பார்க்கும்போது. த்ரிஷா ஏகேவா த்ரிஷா சிம்ரனா? த்ரிஷா ஏகேவா சிம்ரன் ஏகேவா? சிம்ரன் ஏகே. பல அப்பையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் ப்ரோ காதல் மன்னன். அதுலேருந்து வந்து ஒரு நல்ல ஒரு வைப்பு செட் ஆகுது அவங்களுக்குள்ள. இப்போ த்ரிஷா நல்லா இருக்கும் ப்ரோ. சூப்பரான காம்பினேஷன். மறுபடியும் அந்த விண்டேஜ் லுக்கோட எடுத்துகிட்டு வந்து அந்த செட் பண்ணது நல்லா இருந்துச்சு. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. என்ன விஷயம்னா தலை பண்ண ஒவ்வொன்றும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. அவ்வளோதான். ஆனஸ்டானா என்ன சொல்ல, நான் சொல்ல போகிறேன் ப்ரோ. சொல்லு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. தலையோட காஸ்டியூம் வைஸ் லுக் வைஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. எப்படா பார்ப்போன்னு இருந்துச்சு, ஆனால் இப்போ ஓகே நல்லா இருக்குது படம். ஆதிக் சூப்பராக எடுத்திருக்காரு. மியூசிக் வைஸ் ரீமிக்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஒரு ஹானஸ்ட்டாக 3வது நாள் இந்த படம் ஓடிட்டு இருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற ஒரு ஹானஸ்ட்டாக ரிவ்யூனா என்ன? அதான் அவங்களோட ஹார்ட் ஒர்க் நல்லா போட்டிருக்காங்க. நிறைய சீன்ஸ்லாம் நல்லா பக்காவாக எடுத்திருக்காங்க. ஸோ அதனால இதுக்கப்புறமா நல்லா தான் ஓடும். அது செமையாக இருக்குது. பழைய படங்கள் ரெஃபரன்சஸ்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட்? அதெல்லாம் நல்லாவே மேட்ச் ஆயிருக்கு. அவங்கவுங்க என்ட்ரி கொடுக்கும்போது சிம்ரனாக இருக்கட்டும், நிறைய பேர் என்ட்ரி கொடுக்கும்போது நல்லா மேட்ச் ஆயிருக்கு. அது பாட்டெல்லாம் நல்லா சூஸ் பண்ணி போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. ஏகே சிம்ரன் காம்போ நல்லா இருக்கு, ஏகே த்ரிஷா காம்போ. சிம்ரன் நல்லா இருந்துச்சு. அந்த சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது அடிக்கடிக்கு அந்த கிறிஸ்டின்ஸ்லாம் வரும்போது நல்லா இருந்துச்சு ரொம்ப. அதெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க, நிறைய பேர் நல்லா கத்தி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கதையே இல்லைங்க படத்தில். இது ஏதோ இதெல்லாம் பண்ணிட்டு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்றாங்க. ஃபேன் பாய் சம்பவம்னா பேட்டை விக்ரம், அதுதான் ஃபேன் பாய் சம்பவம். இதில் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக ஹைப்பு. அப்படி ஹைப் இருக்கட்டும் படம், பட் ஸ்டோரிக்கேற்ற ஹைப் இருக்கணும். பேசிக்கினே இருக்காங்க லொடன்னு. இந்த தெலுங்கு படம்லாம் டப்பிங் பார்த்துருப்பீங்களே, அது மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ அதுதான் பிடிக்கல. ஆனால் அஜித் வரும்போது நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பக்கா அஜித். இது அவ்வளோதான். அதுக்காக நானே அஜித் வரும்போது கத்திட்டு இருந்தேன், அதோட சரி அவ்வளோதான். அஜித், த்ரிஷா, சிம்ரன் 3 பேர் வரும்போது நல்லா இருந்துச்சு படம், அவ்வளோதான். 3வது நாள் இந்த படம் போயிட்டு இருக்கு. ஒரு ஹானஸ்ட்டாக ரிவ்யூ சொல்லணும்னா என்ன சொல்லு? அதான் சொல்லிட்டேனே இப்போ, இதான் ஹானஸ்டான ரிவ்யூ, அவ்வளோதான். ஒரு டைம் பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் தெரியல, பார்க்கலாம் ஒரு டைம். அவ்வளோ படங்கள் ரெஃபரன்சஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எப்படி ஒர்க் அவுட்? அதான் நல்லா இருந்துச்சு அங்கங்கே. பட் மோரார்லெஸ் ஏன் ரொம்ப வைக்கிறீங்கன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கலாம். அஜித்காக பார்க்கலாம் படம், அவ்வளோதான். ஏகே த்ரிஷா காம்போ நல்லா இருந்துச்சு, ஏகே சிம்ரன் காம்போ நல்லா? ஆஹா, ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. த்ரிஷா, ஏகே த்ரிஷா. ஆமாம் ஏகே, ஆமாம். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நிறைய த்ரிஷாக்கு. சிம்ரனுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் தான், அவ்வளோதான். அது பழைய பாட்டெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் ஜூலை அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். பார்க்கலாம். 2 கொடுத்துட்டேன் ப்ரோ, நல்லா தான் இருக்குது ப்ரோ. ஸோ ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். அண்ட் அப்ரிஷியேட்டபிள் தான். இது வரைக்கும் வந்து படங்கள் கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது. அப்புறம் வேற என்ன,
ஒரு ஆனஸ்ட்டாக ஒரு ரிவ்யூ சொல்கிறீங்க. 3rd நாள் படம் 3வது நாள் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஆனஸ்ட்டாக ரிவ்யூனா என்ன சொல்றீங்க? நல்லா இருக்கு படம், பெஸ்ட்டு. ஸோ இது ஏன் போய் பார்க்கணுமா அப்படின்னு நினைக்காம போய் பார்க்கலாம், ஒர்த்து, நல்லா தான் இருக்கு. பழைய படங்கள் ரெஃபரன்சஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எப்படி இப்போ எம்சியூவில் எப்படி ஒவ்வொரு படங்களை வந்து நம்ம ரெஃபரன்ஸாக கொண்டு வராங்களோ அதே மாதிரி இதுவும் நல்லாயிருக்கு. என்கரேஜ் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. ஏகே த்ரிஷா காம்போ நல்லா இருக்கா, ஏகே சிம்ரன் காம்போ நல்லா? இது என்ன கேள்வி? ஸோ 2 காம்போவுமே நல்லா தான் இருந்துச்சு, நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. பெஸ்ட்டுன்னா ஏகே சிம்ரன் தான். மாசா இருக்கு, செம மாசா இருக்காரு. பழைய படங்களில் இருக்க பாடல்கள் ரெஃபரன்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, எப்படி இருக்கு உங்களுக்கு பார்க்கும்போது? இப்போ பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ப்ரோ படம் எப்படி? படம் படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. என்ன விஷயம் படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? அஜித் நல்லா நடிச்சிருந்தாரு. ஓகே. நிறைய படங்கள் ரெஃபரன்சஸ்லாம் சாங்ஸ்லாம் வருது, எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? ஓகே தான், பார்க்கலாம் படம். ஒரு ஆனஸ்ட்டாக ஒரு ரிவ்யூ சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? நல்லா தானே இருந்துச்சு, பார்க்கலாம். நிறைய பேர் ஸ்டோரி இல்லை அதெல்லாம் சொல்றாங்க. ஸ்டோரி இல்லை தான், ரெஃபரன்ஸ் தான் ஃபுல்லாக. ஏகே த்ரிஷா நல்லா இருந்துச்சு, ஏகே த்ரிஷா தான் நல்லா இருந்துச்சு. த்ரிஷா பிடிக்கும். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குங்க, எல்லாமே பிடிச்சிருக்கு. ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே யாருமே எல்லாரும் கத்தின்னு தான் இருக்காங்க. மூவி மாஸ் பண்ணிட்டாங்க, சூப்பர் சூப்பரா இருந்தது. ஆனி ப்ரோ, அனிருத் சூப்பர் மூவி. பாட்டு எல்லாமே எங்கெங்க ப்ளேஸ் பண்ணுமோ அழகா ப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இப்ப பார்க்கணும் போல இருக்கு இவங்களுக்கு. ஏன்னா இவங்க நிறைய பழைய மூவிஸ் பார்த்ததில்ல, பட் தலை சூப்பர். தலை ஃபேன் இஸ் ஆல்வேஸ் தலை ஃபேன். கடவுளே அஜித். எலாம்ச்சி என்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? படம் தரமா இருந்துச்சு. படம் நல்லா மாசா காமிச்சாங்க. செம்மையா இருந்துச்சு.